இருக்கும்போது ஊர் ஊரா போனார். நகரத்துல வார்டு வார்டா போனாங்க. முதலமைச்சர் போனாரு, துணை முதலமைச்சர் இருக்கிற துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக முன்னாள் அமைச்சர். அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க, பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்க கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகான்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் தானே எழுதி பொட்டியில போட்டாங்க. இப்ப சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்த்துறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் யார் வேணாலும் உறுப்பினரை சேர்த்தலாம், விரும்பலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில் சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக உறுப்பினர் குறைஞ்சி போச்சு. வேற வழி இல்லை, வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில் சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன், முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடு, அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான். ஆகவே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி, மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸ்டாலின் அரசு அதே போல மாறட்டும் மக்களின் நிலை, மாறட்டும் மக்களின் நிலை, வெல்லட்டும் இரட்டை இலை, வெல்லட்டும் இரட்டை இலை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் உழவர் சந்தை அருகே மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்தோம். அப்பொழுது பேசியவர் தேர்தலை கருத்தில் கொண்டே 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் மக்களை உஷார் என்றும் அவர் கூறினார். மேலும் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் என்றும் கூறினார். அதன் காட்சியை நாம் நேரலையாக பார்த்தோம்.